ஹலோ வெல்கம் பேக் டு ஒன்லி கால் பந்து. இன்னைக்கு வந்து ராகுல் நம்மளோட இருக்காரு. கிறிஸ்பால் வந்துட்டு இந்தியாலே இல்ல, வெளியூர்ல இருக்காரு. அவரு இங்கிலாந்துக்கு மிக அருகில் இருக்க அயர்லாந்து போயிருக்காரு. ஸோ ஒரு சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள வந்துட்டு யுனைடெட் பத்தி பேசியாச்சு, ஆர்சனல் பத்தி பேசியாச்சு, செல்சியை பத்தி ஆத்தியாச்சு. ஸோ ஃபைனலி வந்துட்டு த சாம்பியன்ஸ் 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 லிவர்பூல் பத்தி பேச நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம். லாஸ்ட் சீசன் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு மேட்டர் நடந்துச்சு. ஆர்னே ஸ்லாட் இருக்கிறவங்க எல்லாருமே டிஸ்மேண்டில் பண்ணி யாரோட ப்ரிடிக்ஷன்ஸ்லுமே ஃபேவரட்ஸ் இல்லவே இல்லை லிவர்பூல். அப்படி இருந்தும் உள்ள புழுந்து இருக்கிற பிளேயர்ஸ் அப்படியே வச்சு டைட்டில் வச்சு மாஸ் பண்ணிட்டாப்ல. லிவர்பூல் பத்தி தான் இன்னைக்கு நாங்க பேச போறோம். சொல்லு மச்சி, நம்ம ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே ஆரம்பிப்போம். வருஷம் டிரான்ஸ்ஃபர் விண்டோன்னு ஒண்ணு நடக்கும். அதுல வந்து நம்மள ஒரு பையன் கண்டுக்க மாட்டான். எஃப்எஸ்ஜியே நம்மள கண்டுக்க மாட்டான். எஃப்எஸ்ஜி அவுட் நம்ம தான் ட்விட்டர்ல கத்திட்டு இருப்போம். இப்போ இந்த வருஷம் எடுத்து பார்த்தோம்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த இந்த நீ என்ன ரெக்கார்ட் பீடா வச்சுக்கோ, உனக்கு ரெக்கார்ட் பீடா நீயே வச்சுக்கோ. நீ யாரு சும்மா இருக்கியா வண்டியில ரேஸ்? அது மாதிரி சேராட்டால எல்லாருமே ஏத்திட்டு இருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி பாக்குற? என்ன பிளேயர்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கு? யாரை சைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஃபஸ்ட்டு போன வாட்டி நம்ம சாம்பியன்ஸ் ஆன போது, அதாவது கோவிட் டைட்டில்னு சொல்லி நம்மளை வந்து அந்த டைட்டிலை வந்து டிஸ்ட்ரிகார்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளை கலாய்ச்சிட்ட பிறகு நம்ம வந்து யாருமே பெருசாக சைன் பண்ணல. மினமினோ சைன் பண்ணோம் நம்ம அந்த சீசன். ஸோ யாருமே பெருசாக ஒரு சிஸ்டம் அப்கிரேட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆக்சுவலி சாம்பியன்ஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு டைட்டில் அடிச்சிருக்கோம் முன்னாடி, இதுக்கு இந்த போன வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஒரே ஒருத்தனை சைன் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து இந்த வாட்டி நம்ம சாம்பியன் ஆன பிறகு நானும் அதான் நினச்சேன், எஃப்எஸ்ஜி அவங்க வேலையை காமிச்சிருவாங்க, சரி ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா போன சீசன் நமக்கு வந்து 180 மில்லியன் ப்ரீமியர் லீக் ஜெயிச்சதில்லை. நமக்கு ஆமா, வந்து ப்ரைஸ் மணி அண்ட் 80 மில்லியன் ஃபார் டாப்பிங் த சாம்பியன்ஸ் லீக் குரூப். சரி. அது மட்டும் இல்லாமல் கரபாவ கப் ரன்னர்ஸு அண்ட் இப்போ நியூ அடிடாஸ் டீல் வந்துச்சு. நியூ அடிடாஸ் டீல் 80 மில்லியன் இயர் 60 to சைன் 80 மில்லியன் பண்ணியிருக்காங்க. நினைக்கிறேன். எஸ், அது சைன் பண்ணியிருக்காங்க. சரி, இவனுங்க ப்ராஃபிட் வச்சே ரன் பண்ணிருப்பாங்க, லைக் கிளேசர்ஸ் மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடலாக போயிடும் நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலி. அண்டு ட்ரெண்ட் கிளம்ப போகிறான். லைக் என்ன சொல்கிறது, லாஸ்ட் சீசன் எண்டில் நீ பார்த்தனா ட்ரெண்ட் வந்து கிளம்புறான் அப்படிங்கிற அது டிசைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாலா வேண்டேக் சைன் பண்ணுவாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ரைவல் ஃபேன்ஸ். அவங்க எல்லாருமே மூக்கு மேலே வரல வைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்ம கிளப்போட ஹிஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் பெஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் விண்டோன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ இதில் என்ன இன்னும் பெட்டரான விஷயம்னா, இன்னும் நமக்கு இது முடியல. ஐசாக் வர போகிறானா, இல்லை ராட்ரிகோ வர போகிறானா, இல்லை டிஃபெண்டர் யாராவது எடுத்துகிட்டு வர போகிறாங்களா, இது வந்து எனக்கு நான் இதுக்கு முன்னாடி நம்ம லிவர்பூல் ஃபேன்ஸாக நம்ம ஒரு 2008 ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு குரூப் ஆஃப் பிளேயர்ஸ், நம்ம இவ்வளோ பிளேயர்ஸ் சைன் பண்ணது எப்போ தெரியுமா? நம்ம வந்து சுவாரஸை வித்துட்டு சுவாரஸை வித்துட்டு சுவாரஸை வித்துட்டு அந்த சீசன் வந்து நாசமா போச்சு. பேலோட்டெலி வாங்கணும், மார்க்கோவிச் வாங்கணும். ஆனால் நம்ம வந்து ஒரு கூட்டமாக ஒரு குரூப் எடுத்துகிட்டு வந்து அடுத்த விண்டோவே அப்படியே கூட்டமாக அப்படியே வெளில தள்ளிட்டோம் அவங்களெல்லாம். ஸோ அந்த மாதிரி லைக் அப்படி இருந்து இப்போ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோஸ் பார்த்துட்டு இப்போ வந்து கண் கலங்க வைக்கிற மாதிரி இருக்கு நிஜமாவே இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ நமக்கு. ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சீசனுக்குள்ள போறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன். ஏன்னா பண்ணிருக்க சைனிங்ஸ் எல்லாம் பாரு. எப்பவுமே வந்து நம்ம ஸ்குவாட் எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா ஒரு சர்வைவலுக்கான ஏதோ ஒரு 2-3 சைனிங் நம்ம வந்துட்டு வாங்குவோம். இந்த வாட்டி வந்து நம்ம ஸ்குவாட் அப்கிரேட் எல்லாம் பண்றோம். அதாவது வந்து ஒரு ஒரு பொசிஷன்ல ஒரு பிளேயர் இருக்கும்போது அப்கிரேட் எல்லாம் பண்றோன்ற போது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. சைன் பண்ண பிளேயர்ஸ்மே பாருங்க, எல்லாமே குவாலிட்டியான சைனிங்ஸ். ஒரு ஃபிம்பாங்கா இருக்கட்டும். ஆக்சுவலி நம்ம பண்ண சைனிங்ஸ்ல யாரும் கர்கஸை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. பட் எனக்கு நம்ம எக்ஸாக்ட்லி. சீசன் ஆரம்பிச்ச உடனே கர்கஸ் வந்துட்டு நிறைய பேர் அவனை பத்தி பேசுவாங்கன்ற மாதிரி தோணுச்சு. தலைவன் வந்து ப்ரீ சீசன் மேட்ச் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பூட்ல மண்டையை விட்டுட்டு இருக்கான். இன்னொரு விஷயம், நமக்கு எல்லா பொசிஷன்லயும் வந்து லைக் ஆர்னே ஸ்லாட்டோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்ட்டு லைக் நான் நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல பார்த்தது, ஹி வாண்ட்ஸ் பிளேயர்ஸ், 2 first team players இன் ஈச் பொசிஷன் அப்படின்றாங்க, அப்படின்னு பிளஸ் சொல்லியிருக்காங்க. பிளேயர்ஸ் ஹூ கேன் பிளே மல்டிபிள் பொசிஷன்ஸ் பிளேயர்ஸ் அதுவும். ஹூ கேன், எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து ஐ திங்க் எஃப்எஸ்ஜி அந்த கிளப் வந்து ரொம்ப நல்லா பேக் பண்ணியிருக்காங்க மேனேஜரை. அண்ட் ஐ திங்க் ஆர்னெஸ், கிரெடிட் டு ஆர்னெஸ் லாட் கூட. ஏன்னா வந்து ஹி கேம் இன், ஸோ எஃப்எஸ்ஜி வந்து தே டிட் நாட் என்ன சொல்கிறது, சப்போர்ட்டிங் வித் பிக் சைனிங். கேஸாக மட்டும்தான் சைன் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் சீசன் வந்து ஒரு ஆடிஷன் மாதிரி இருக்க ஸ்குவாடை வச்சு உன்னால எவ்வளவு பெஸ்ட் ஃபினிஷ் பண்ண முடியும் நீ காமி, அதுக்கப்புறம் உனக்கான பேஸ் நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி.
எக்ஸாக்ட்லி. அண்ட் அவன் வந்து பிரஸ்ல போய் எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. வி வில் சைன் வென் த ரைட் பிளேயர்ஸ் குவாலிட்டி இஸ் ஆர் ஆல்ரெடி அவைலபிள். தேர்ன்னு தான் சொல்லியிருப்பான். எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் ஐ திங்க் தெர் இஸ் a வெரி குட் பாண்ட் பிட்வீன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் த மேனேஜர். ஸோ அதுவே வந்து இந்த கிளப் ஒரு ஹெல்த்தியான ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. அண்ட் ஐ திங்க் ஆர்னே ஸ்லாட் கூட லைக் ஃபினிஷிங் இன் சச் அ குட் ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து எஃப்எஸ்ஜிக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ தே பேக்ட். ஸோ நான் வந்து நான் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸ்பெக்டே பண்ணாத சைனிங் யாருன்னா ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் தான். ஏன்னா வந்து மேட்ரிட் அவனுக்கு ட்ரை பண்ணிருந்தாங்க. பயன் பயன் வந்து கண்டிப்பா போயிடுவான். ஏன்னா வந்து இட்ஸ் லைக் வேர்ல்ட் கப் இயர், ஜெர்மனி பிளேயர். ஜெர்மனி பிளேயர், ஆப்வியஸ் ரூட்னு இருந்தோம். லிவர்பூல் வந்து ஃபார் 100 மில்லியன் ஈவன் யூரோஸ், சிட்டி வேற கூட 100 இன்ட்ரெஸ்டடா மில்லியன் இருந்தாங்க. பவுண்ட்ஸ். அண்ட் ஃப்ளோரியன் வேர்ட்ஸ், ஃப்ரிம்பாங்கு, அதுக்கப்புறம் வேற யாரா சைன் பண்ணணும்? நம்ம லிஸ்ட் பெருசா இருக்கு மமது இப்போ. மமது அதுவாரு டிரான்ஸ்ஃபர் யாருன்னு மறக்கிற அளவுக்கு அத்தனை பேர் சைன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம மமது அஷ்வலி ஆக்சுவலி நம்மளுக்கு லாஸ்ட் சீசன்ல இருந்து லோன்ல லாஸ்ட் இருந்தான். சீசன் ஸோ அவனும் ஒரு நியூ சைனிங் தான் நம்மளுக்கு. எஸ், அண்ட் மிலோ கர்கஸ் கர்கஸ் பண்ணியிருக்கோம். கர்கஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்மின் பெஷியா, அந்த ஹங்கேரியன் கோல் கீப்பர், கோல் கீப்பர், கரெக்ட். நல்ல ப்ராஸ்பெக்ட் அவன். பிளஸ் ஃப்ரெடி உட்மன் வந்து நம்ம 2021 எட்வர்ட்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி இருந்து அவன் ட்ராக் பண்ணிட்டு இருந்தான். ஸோ ஃபைனலி உட்மானியும் அவன் எடுத்துட்டு வந்துட்டான். அண்ட் வேற யாரு, யூகோ எக்கிட்டிகே, அவனை மறந்துட்டேன். எக்கிட்டிக்கு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லெஃப்ட் விங்கர்ஸ் ஈவன் டியாஸ் கிளம்பிட்டாலும் தேர் ஆர் பிளேயர்ஸ் ஹூ கேன் பிளே ஆன் த லெஃப்ட். எக்கிட்டிகே லெஃப்டில் ஆடுவான், வேர்ட்ஸ் லெஃப்டில் ஆடுவான், கேக்போ ஆல்ரெடி இருக்கான் சிமெண்டட் இஸ் பொசிஷன். ரைட் வந்து சாலா இருக்கான். ஸோ ஐ திங்க் நம்ம ஃபார்வர்ட் லைன் வந்து கம்ப்ளீட்டாக வி ஹேட் அ வெரி குட் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ இருக்கு. ஆனால் அந்த சென்டர் பேக் ஏரியா இருக்கு பார்த்தியா, அது வந்து நம்மளோட பிரச்சனையா நம்ம பண்ண பாவமான்னு தெரியல. எப்பவுமே ஒரு த்ரீ டிஃபெண்டர்ஸோட தான் நம்ம எப்பவுமே போறோம். இப்போ வந்து நமக்கு வேண்டைக்கு இருக்கா, அதுல ஒருத்தன் கொனாட்டே எப்பவுமே இருக்கா, இன்ஜுரி ப்ரோனா கோமேஸ். இருப்பான். கோமஸ் இன்ஜுரி ப்ரோ, டக்குன்னு கான்சாவும் நம்ம எடுத்துட்டோம். வித்துட்டோம். நம்ம மார்க்யூரியோட டாக்ஸ், அவங்க கிறிஸ்டல் பேலஸோட டாக்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்துச்சு. நம்மளுக்கு கரெக்ட். டக்குன்னு வந்துட்டு இந்த ஐசக்கு இவன் எக்கிட்டிகே எக்கிட்டேலாம் வந்ததுனால நம்ம அதை பேக் பர்னர்ல போட்டிருக்கோம். பட் நான் என்ன பிலீவ் பண்றேன்னா கண்டிப்பா மார்க்யூரி டீல் வந்து கோ த்ரூ ஆகும் தான் எனக்கு தோணுது. ஒன்ஸ் இந்த அலெக்சாண்டர் ஈசாக்கோட சுச்சுவேஷன் முடிஞ்சிருச்சுன்னா, சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா நம்ம மார்க்யூரிக்கு திரும்பி போவோம். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, நம்மளோட மிட்ஃபீல்டு லாஸ்ட் டைமே கொஞ்சம் ஒரு ஸ்டாக்டான மிட்ஃபீல்டா தான் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. மெக்காலிஸ்டர் அண்ட் சோபோஸ்லாய் ரொட்டேட் பண்ணப்பட்டாங்க. கிராவன்பர்க் எல்லா மேட்சுமே ஆடினான். சோபோஸ்லாய் வந்துட்டு நம்மளுக்கு நம்பர் 9 மாதிரியான நம்பர் ஃபால்ஸ் 9 நைன். ஆடினான். எஸ், சீசன் எண்ட்ல அவனை வந்து ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் சைடு 8 பிரைட்டன் கூட எல்லாம் எக்ஸாக்ட்லி. விளையாடுனான் தலைவன் ஸ்லாட்டு. ஆனா மேக்ஸிமம் கோர் ஆஃப் தி சீசன் வந்து நமக்கு நம்பர் 10 தான் ஆடினான். நம்பர் 10க்கு சோபா வந்து ஒரு டீசென்ட் அவுட்புட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஐ திங்க் 15 கோல்ஸ் அண்ட் கரெக்ட். கோல்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் 8 நினைக்கிறேன். கோல்ஸ் 5 அசிஸ்ட் நினைக்கிறேன் போன ஆ, ஆல் காம்படிஷன்ஸ். இதுல வந்து நம்ம கர்டிஸ் ஜோன்ஸையும் ஹார்வி எலியட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணல. எலியட் கிளம்ப போறான்னு நினைக்கிறேன். ஸோ எலியட்டை விட்டுறலாம். கர்டிஸ் ஜோன் கண்டிப்பா இருக்கான். இப்போ நான் சொன்ன இவங்க 4 பேர் இதுக்கு மேல இப்போ நம்ம வந்து ஃப்ளோரியன் வச்சு ஆட் பண்றோம். ஸோ கரெக்ட். நம்மளோட ஸ்டார்டிங் காம்பினேஷன் என்னவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிராவன்பர்ச் வந்து ஐ திங்க் ஹி இஸ் நோ பிரைனர். ஹி வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் த He will சீசன் ஹி start. ஹேட் லாஸ்ட் சீசன். ஸோ தெர் இஸ் நோ டிபேட் ஆன் தட். எனக்கு வந்து கேமோட டெம்போ கண்ட்ரோல்றதுக்கு வி நீட் சம்ஒன் ஹூ ஹேஸ் மல்டிபிள் ரேஞ்சஸ் ஆஃப் பாசஸ். மெக்காலிஸ்டர் வில் டெஃபினெட்லி McAllister. பிளே. ஸோ த காம்படிஷன் ஐ சி இஸ் பிட்வீன் சோபோஸ்லாய் அண்ட் வேர்ட்ஸ். அண்ட் போத் ஆர் வெரி சிமிலர் பிளேயர்ஸ் கூட. நீ லாஸ்ட் சீசன் நோட் பண்ணியிருந்தனா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ரெஸ் நமக்கு நூனேஸ் நிறைய மேட்ச் ஸ்டார்ட் பண்ணல, சோபோஸ்லாய் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ரெஸ்ஸாக இருப்பான். ஆமா. அண்ட் இந்த ஏசி மிலான் மேட்ச் பார்த்துருந்தனா வேர்ட்ஸ் வந்து ஃபால்ஸ் நைனாக ஆடினான். And he led the first line of press. Soboslai and Wirtzக்கு there will be a competition, or we will play all the four with the diamond and Salah on the right and Gakpo on the left. So Salah will move towards the center and Gakpo towards the center and the Wirtz வந்து number 10 இருப்பான். கேட்கும் போது ஆக்சுவலா எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா நான் ட்ரைனிங் ஃபுட்டேஜஸ் தான் நிறைய உட்காந்து ட்ரைனிங் ஃபுட்டேஜஸ்ல லைவ் போடுவாங்கல்ல, ஓப்பன் ஆமா, ட்ரைனிங், அந்த ஆமா. செஷன்ஸ்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். பயங்கர இன்ட்ரெஸ்டான ட்ரைனிங் செஷன்ஸ். ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு என்டையர் ஃபேன் பேஸே செம எக்ஸைட்டடா இருக்கான். அவன் வந்துட்டு சும்மா ஒரு பேக் ஹீல் பாஸ் பண்ணா கூட ஸ்டேடியம் எல்லாம் அவ்வளவு கத்துக்க. ஏசி மிலான் மேட்ச்லயும் வி வர் ட்ரைங் எ நியூ சிஸ்டம். அதனால வந்துட்டு அவன் இன்னும் ஃபுல்லா உட்காரல. பட் அந்த சின்ன சின்ன கிளிம்சஸ் ஹி ஷோட் அங்கங்க. த வே தட் அந்த லைன் பிரேக்கிங் ப்ராசஸ் அவன் வந்து ரிசீவ் பண்றதா இருக்கட்டும், ரிசீவ் பண்ணிட்டு டர்ன் பண்ணி ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், கேரி பண்றதா இருக்கட்டும், தெர் இஸ் அ குவாலிட்டி தேர்.
வெரி எக்ஸைட்டட் நம்மளோட மிட்ஃபீல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு அண்ட் விஷயம் டு நீ நோட் திங்க் பண்ணனா, ஸ்லாட் வந்து ஹி வாண்ட்ஸ் மோர் கண்ட்ரோல் டுவர்ட்ஸ் சென்டர். லாஸ்ட் சீசன் பார்த்தேன்னு வச்சுக்கேன், டூ மச் ரிலையன்ஸ் ஆன் சாலா. சாலா பார்த்தனா சாலா எவ்வளோ அசிஸ்ட் போட்டிருந்தான், எவ்வளோ கிராசஸ். இஃப் யூ டிரான்ஸ்ஃபர் பிளானே வந்து போஸ்ட் வேண்டைக் போஸ்ட் சாலாக்கு நெக்ஸ்ட் 5 இயருக்கு டீம் எனக்கு அப்படிதான் எக்ஸாக்ட்லி. பட்டுச்சு. ஏன்னா ஒரு நினைச்சு எஸ். பாரு, ஒரு 40 to 45 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸை வந்துட்டு நீ இன்னொரு ரைட் விங்கர் கிட்ட இருந்து ஒரு ஒரு யுகமே ஆகும் ஆக்சுவலி. இன்னொரு ரைட் விங்கர் கிட்ட இருந்து நீ என்ன நினைச்சு பாரு, நம்ம சாடியோ மானே போனதை நம்ம லூயிஸ் டியாஸ் கேக் போன்ற 2 பிளேயர் ரெண்டு வச்சு பேரை ரிப்ளேஸ் வச்சு. பண்ணிருக்கோம். ஸோ கரெக்ட். ஆப்வியஸா சாலாவையும் அந்த மாதிரி தான் பண்ணோம். பிளஸ் ஸ்லாட்டோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோன்னா ஸ்லாட் ப்ரிஃபர்ஸ் மிட்ஃபீல்டு மோர் தென் ஃபுல் பேக்ஸ். ஏன்னா ரைட். கிளாப் ப்ரிஃபர்ட் கிளாப்போட சிஸ்டம்ல பார்த்தோன்னா ஃபுல் பேக்ஸ் தான் ஒரு மெயின் ஓவர்லேப் அட்டாக்கிங் சென்டர். ஓவர்லேப் பண்ணி அவங்களோட கிராஸ், ஓவர்லேப் பண்ணி கிராஸ். அவங்களோட ம். தலைவனோட என்டையர் மிட்ஃபீல்டே வந்துட்டு அவங்க பால விட்டாங்கன்னா பிளாக் பண்றதுக்கு தான் மிட்ஃபீல்டே இருந்துச்சு. அது ஒரு இன்ஜின் கரெக்ட். மிட்ஃபீல்டு கரெக்ட். தான் அது. ஸோ ஆனா பட் ஸ்லாட் வந்துட்டு போன வருஷம் வந்த உடனே அதை ட்வீட் பண்ணிட்டான். நம்ம கிராவன்பர்க் அவன் அந்த பொசிஷன் மாத்தினதே வந்துட்டு ஏன்னா நினைச்ச கிராவன்பர்க் ஒரு என்ன மாதிரியான டிஎம் வந்து கைசெல்வ மாதிரியான ஒரு டெஸ்ட்ராயர் டிஎம் கிடையாது. சோர்ஜியோ கரெக்ட். கரெக்ட். பிஸ்கெட்ஸ் கரெக்ட். மாதிரியான ஒரு ஃபினஸ் டிஎம் அவன். ஸோ கரெக்ட். அவன் தலைவனோட என்டையர் அட்டாக்கிங் சேனலே வந்து மிட்ஃபீல்டு தான் இருக்க போகுது. நம்ம லாஸ்ட் சீசன் நம்மளோட மேஜர் சேஞ்ச் உனக்கு என்ன தெரியும்னா, நம்மளோட சென்ட்ரல் டிஃபெண்டர்ஸ்ல இருந்து பாஸ் வந்து ஃபுல் பேக்ஸ்க்கு போகாம டைரக்டா எக்ஸாக்ட்லி. மிட்ஃபீல்டுக்கு போச்சு எஸ். கிராவன்பர்க்கு ஃப்ரம் ஆமா. வேண்டைக். இந்த சீசன் வந்து அவன் மிட்ஃபீல்டு அவன் என்ன மாதிரியான விளையாடணும்னு நினைக்கிறானோ அதுக்கான அப்கிரேட்ஸும் அதுக்கான டாய்ஸும் அவனுக்கு கிடைச்சிச்சு சொல்ல போனா. ஸோ அதனாலதான் இந்த சீசன் எப்படி விளையாட போறாங்கன்றது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அண்ட் அலெக்சாண்டர் இசக் வருவானா வரமாட்டானா? ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நீ பார்த்தியான்னு தெரில, ஆனால் ட்வீட்ஸ் வந்து டாவிட் நூனஸ் லுக்ஸ் ஃபினாமினல் இந்த ட்ரைனிங்கு, லுக் மோர் டெடிகேட்டட் இந்த ட்ரைனிங். நம்ம சவுதிக்கு விற்கிறதுக்காக நம்ம வைக்கிற ஒரு பொறியா இல்லை நிஜமாவே வந்து இஸ் தேர் எனி ஐடியா டு ரீடைன் டாவின் நூனஸமா இருக்கு. ஏன்னா வந்து ஐ ஃபீல் ஃபார் த அமௌண்ட் ஆஃப் சான்சஸ் வி கிரியேட்டட், டாவின் நூனஸ் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணான். ஐ திங்க் தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். அலெக்சாண்டர் இசாக் வரணும். எக்கிட்டிகேவும் வந்து லைக் இஸ் a யங் ஃபார்வர்ட், 23 years old. ஸோ வி கேனாட் லைக் நூனஸ் எப்படி வந்து இன் 2 years அன்பாலிஷ்டா டைம்ல வந்தானோ. தான் he can be an ஐசக். அதுதான் எக்கிட்டிக்கே எக்ஸாக்ட்லி. வாங்கினதுக்கான பர்பஸ் ஆக்சுவலா. எஸ். ஸோ அவன் வந்து அன்பாலிஷ்டாக தான் வரான். நூனேஸ் எப்படி அன்பாலிஷ்டாக ஒரு ரா டேலண்டாக வந்தானோ அது மாதிரி தான் எக்கிட்டிக்கே வரான். ஸோ அவன் மேலே நம்ம நூனேஸ் மேலே நம்ம ஃபுல் அட்டாக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்து அவனை ப்ரெஷர் ஆக்கின மாதிரி எக்கிட்டிக்கேவை பண்ணாமல் ஐ திங்க் வி வில் கெட் ஐசக் அண்ட் வி ஷுட் கெட் ஐசக். அண்ட் நூனேஸ் அண்ட் டியாஸை விற்றதுனால வி வில் பி லைக் வெரி பிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட் ஆல்சோ அப்படின்னு நான் அண்ட் நினைக்கிறேன். ஸ்டில் இன்னும் நிறைய அவுட் கோயிங்ஸும் இருக்கு. சிமிகாஸ் இருக்கான், ஹார்வி எலியட் இருக்கான், ஹூ நோஸ் ஜோ கோமஸ்க்கு கூட ஏதாவது ஒரு பிட் வந்தா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா. ஜோ கோமஸ் வந்து ரெண்டு டிஃபெண்டர் வாங்கணும் அப்புறம். ஸோ நிறைய திங்ஸ் இருக்கு. நம்மளுக்கு சாலா வர இந்த வாட்டி ஆப்கான் வர போறான். சிம்பாங் தான் ரைட் விங்கன்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலா லாஸ்ட் சீசன் வந்துட்டு நம்ம ஒரு நாய் கூட மதிக்கல. ட்ரூத் அதுதான். எக்ஸாக்ட்லி. ஓகேவா? நான் எந்த ப்ரெடிக்ஷன்லயும் நம்ம டாப் 4ல தான், 4th தான் இருந்திருப்போம். 4th ஆர் above ப்ரெஷரே தான் இல்ல இருந்திருப்போம். நம்மளுக்கு. ஓகேவா? எக்ஸாக்ட்லி. இந்த சீசன் வந்துட்டு ஒரு ஃபுல் பண்டிட்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு தே ஆர் கோயிங் டு வாக் த லீக்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. பட் எனக்கு என்ன, நம்ம குரூப்லயே நான் மெசேஜ் போட்டேன்ல, எனக்கு வந்து நம்ம பண்ண சைனிங்ஸோட குவாலிட்டி மேல எனக்கு கொஸ்டின் பிரச்சனை இல்லை. பட் கெமிஸ்ட்ரி மேல ஒரு பயங்கர கொஸ்டின் இருக்கு. இந்த டீம் ஜெல் ஆகணும் அண்ட் ஸ்லாட் அவனோட புது டாக்டிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த டாக்டிக்ஸ் ஒர்க் ஆகலாம் ட்ரீட் பண்ணி பழைய டாக்டிக்ஸ்க்கு போகணும். பிளேயர்ஸ் ஜெல் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட் இயர் என்ன அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த யூனிட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸா ஒன்னா யா அந்த யா யூனிட். இந்த சீசன் வந்துட்டு இவங்க நம்ம லீக் நடந்துருவோன்றாங்க. எனக்கு டவுட்டா தான் இருக்கு ஆக்சுவலா. வி வில் டாமினேட். ஆனா இவங்க எக்ஸ்பெக்ட் அந்த சிட்டி லெவல் டாமினன்ஸ் வந்து நம்ம பண்ண மாட்டோம்னு எனக்கு தோணுது. இந்த சீசன் சொல்றேன், மேபி நெக்ஸ்ட் சீசன் அந்த நடக்காம இருக்கலாம். பட் இந்த சீசன் வந்துட்டு என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்குன்னா நம்ம லீக் அகைன் மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணுவோம்னு தோணுது. சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவுட் ஆஃப் தி கொஸ்டின் தான் நம்மளுக்கு இருக்க டீமுக்கு. அண்ட் ஏதாவது டொமஸ்டிக் கப் அடிப்போம்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, நம்ம வந்து லைக் வி ஹேவ் மேட் so many changes in the first 11 and I think we will play a new system. ஸோ நம்ம வந்து எங்கே ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம விளையாடுற ஃபஸ்ட்டு 5 ப்ரீமியர் லீக்ஸ் கேம்ஸில் தான் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஐ திங்க் வி ஹேவ் பிக் கேம்ஸ் as well அண்ட் அதில் நம்ம அடி வாங்கிட்டோம்னா ஐ திங்க் இட் வில் பி டிஃபிகல்ட் டு கேட்ச் அப் கூட. ஏன்னா ஆர்சனல் கூட நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்காங்க. ஆர்சனல் கேக்கரஸ் சைன் பண்ணிருக்காங்க. ஜூபிமெண்டி வந்து நல்லா எலவேட் பண்றாங்க மிட்ஃபீல்ட. நோர்கார்டு பேக்கப் கோல் கீப்பரு அறிவழகன்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீ பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு 5 கேம்ஸில் ஐ திங்க்
என்ன சொல்கிறது, வி வில் கெட் டு நோ லிவர்பூல் வந்து நிஜமாவே வந்து வில் தே பி இன் த டாப் டூ ஆர் வந்து நம்ம பண்ணுற சேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக டைம் டு செட்டில் இன்னா அப்படின்ட்டு. வாட் ஐ திங்க் இஸ் நம்ம வந்து நடுவில் நம்ம ஹோல் மிட்ஃபீல்டே மாற்றுறோம். மெக்காலிஸ்டர், சோபோஸ்லாய் அண்ட் எண்டோ, கிராவன்பர்ச் எல்லாம் ஒரே விண்டோவில் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து மிட்ஃபீல்டு வந்து அப்படியே ஜெல் ஆயிருச்சு. ஐ திங்க் அந்த ப்ரீ சீசன் ரொம்ப அவங்க 3 பேர் தான் எல்லா ப்ரீ சீசன் கேம்ஸும் ஆடினாங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் செட் பண்ணி இந்த ப்ரீ சீசனில் நல்ல ஒரு ஹார்மனி அண்ட் ஒரு கொஹெஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஐ திங்க் வி வில் பி இன் த டாப் டூ ஃபார் ஷுர். கண்டிப்பா. ஏன்னா நீ ஒரு விஷயம் கவனிச்சுன்னு வச்சுக்கேன். லாஸ்ட் இயர் வந்துட்டு அவன் டேக் ஓவர் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல ஹி மேட் a lot of substitutions அரௌண்ட் 60 மினிட் மார்க். ட்ரெண்ட் தூக்கிடுவான், சாலாவை சப்ஸ்டியூட் பண்ணான். ஸோ இந்த மாதிரி நிறைய அவன் வந்து வந்தப்போ அவன் வந்து இருக்கிற பெரிய ஸ்குவாட ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைச்சான். ஈவன் எஃப்ஏ கப்ஸ்லாம் கூட நமக்கு பார்த்தோன்னா ட்ரெயின் ஒரு மேட்ச் ஃபுல்லா ஆடலாம், உங்குமா ஒரு மேட்ச் ஆடலாம். ஸோ நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்தான். ஸோ ஸ்குவாட்ல இருக்க எல்லாருமே ரொட்டேட் பண்ணான்னு தான் நினைச்சான். நம்ம எப்ப வந்து இவங்க கிட்ட அடி வாங்கணுமோ, பிளைமத் கிட்ட எப்ப அடி வாங்கணுமோ, அதுல இருந்துதான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்டார்டிங் லைனப் வச்சுட்டு அந்த ஸ்டார்டிங் லைனப்பே வச்சுதான் வந்துட்டு அவன் ஓட்ட ஆரம்பிச்சான். அது வந்து நம்மளுக்கு எங்க வந்து பயங்கரமா அடி வாங்குச்சுன்னா சாம்பியன்ஸ் லீக் நம்ம பிஎஸ்சி கிட்ட எல்லாம் பிஎஸ்சி போகும்போது கிட்ட ரொம்ப டயர்ட் ஆல்மோஸ்ட் ஆயிட்டோம். டயர்ட் ஆயிட்டோம். நியூ இயர் தாண்டவனே நமக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இது ஒரு கன்சர்னா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு பெரிய ஸ்குவாட் பில்ட் பண்றோம்னு இப்ப எனக்கு லைட்டா தோணுது. அண்ட் இந்த வாட்டி ஐ திங்க் இட் வில் மேக் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். அண்ட் ஒரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னா, கார்னர் பேட்லி அண்ட் ஃபிரிம்பாங் பத்தி ஃபிரிம்பாங் சொல்லிட்டு இருக்கோம். பட் எனக்கு ஆஸ் ஆஃப் டுடே வந்து கார்னர் பேட்லி இஸ் மை ஸ்டார்டிங் ரைட் பேக் ஆக்சுவலா. எக்ஸாக்ட்லி. கார்னர் பிளாட்லி வந்து சிஸ்டம்க்கும் யூஸ் டு ஆஸ் வெல் அஸ் இந்த நீ ப்ரீ சீசன் இந்த ட்ரைனிங் வீடியோஸ்லாம் பார்த்தனா ஹீஸ் பீன் ஃபினாமினல். ரூலேட் பண்ணுறான், 360 பண்ணுறான், பண்ணி அசஸ் பண்ணுறான். ஐ திங்க் இஸ் a very good defender வேற டிஃபெண்டர். ஆக்சுவலா. எஸ் எக்ஸாக்ட்லி. அந்த எம்பாப்பேக்கு போட்ட டேக்கிள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? ஸோ வைஸ் கேப்டன் யாரா இருக்க போறா? ஏன்னா வந்து நான் ஏன் இதை கேட்கறேன்னா ஆண்டி ராபர்ட்சன் சாலா இஸ் கோயிங் டு பி தி வைஸ் கேப்டன். ஏன்னா பாரு, சாலா எனக்கும் இஸ் கோயிங் டு பி தி வைஸ் எக்ஸாக்ட்லி கேப்டன். நிறைய ரூமர்ஸ் பார்த்தேன் ராபர்ட்சன். பட் ராபர்ட்சன் வந்து ஐ திங்க் ஸ்லாட் எல்லா மேட்ச்லயும் வந்து ஹி ஒன்ட் பி பிளேயிங் கண்டிப்பா. ஸோ அதனால வேண்டை கேப்டனு, சாலா லைக் 2 லீடர்ஸ். ஐ திங்க் குட் மிக்ஸ் ஆஃப் யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம ஸ்குவாட்ல அப்படின்னு. அண்ட் ஃபைனலி கோல் கீப்பருக்கு வருவோம். ஆப்வியஸ்லி ஆலிசன் வில் பி அவர் ஸ்டார்டிங் கோல் கீப்பர். மமதஷ்விலி இஸ் a very good shot stopper. Is he good with his legs to play out from the back அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கு. சீசன் போக போக ஐ திங்க் தெரியும். ஏன்னா அவனும் ஒரு யங் கோல் கீப்பர் தான். வி கேன் ட்ரெயின் இன் இன்டு பிளே. ஏன்னா நம்மளுக்கு நீ ஆலிசன் நல்லா யோசிச்சு பார்த்தனா, ஆலிசன் வந்தப்போ அவனும் வந்துட்டு பிளே அவுட் ஃப்ரம் த பேக் பண்றதுக்கு ரொம்ப நர்வஸா நிறைய இருந்தான். மிஸ்கிக்ஸ் போச்சு ஆலிசனுக்கே வந்து நிறைய போயிருக்கு ஆலிசன். ஃபர்ஸ்ட் அட்டாக்கருக்கே அடிச்சு. கரெக்ட். ஸோ நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டான். ஸோ அதனால எனக்கு ஒரு ஓகே மமதஷ்வலி கேன் இம்ப்ரூவ். ஏன்னா அவன் குவாலிட்டி ஷாட் ஸ்டாப்பரா நம்மளுக்கு ப்ரீ சீசன் மேட்சஸ்லேயே அவன் நிறைய காமிச்சிருக்கான் நம்மளுக்கு. ஸோ அது ஒரு தான் கோல் கீப்பர் சைடு வந்து கன்சர்ன். ஸோ ஸ்டார்டிங் லைனப் வந்து ஆப்வியஸா அப்போ என்ன ஆலிசன், பேக் 4 வந்துட்டு வான் டைக், கொனாட்டே, பிராட்லி அண்ட் கர்கஸ். கரெக்ட். மிட்ஃபீல்ட் இஸ் கோயிங் டு பி கிராவன்பர்ச்சர், மெக்காலிஸ்டர் அண்ட் சோபோஸ்லாய் ஆர் வேர்ட்ஸா? சோபோஸ்லாய் அண்ட் வேர்ட்ஸ்னு நினைக்கிறேன் நான். ஃபால்ஸ் நைன்ல ஆடுவான்னு சொல்றியா வேர்ட்ஸ்? அப்போ வேர்ட்ஸ் வந்து 10ல ஆடி ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரைக்கர் அண்ட் ஒரு ஸ்ட்ரைக்கர். சாலா வந்து கொஞ்சம் இந்த வாட்டி வந்து ஐ திங்க் ஃபுல்லாக வந்து டச் லைன் ஹக் பண்ணாமல் ஐ திங்க் ஹில் மூவ் டுவர்ட்ஸ் த சென்டர். அண்டு எக்கிட்டிக்கே வந்து ட்ரெடிஷ்னலாக அவன் வந்து டியூரிங் ஹிஸ் பிஎஸ்டி டேஸ் ஆர் ஃப்ராங்க்ஃபர்ட் டேஸ் ஹி ஹஸ் பிளேட் வித் சப்போர்ட் ஸ்ட்ரைக்கர் தான். மாதிரி சொல்றேன். எஸ். ஸ்டார்டிங் என்ன கேட்கும் போதே வந்துட்டு அப்படியே எக்ஸைட்டிங்கா இருக்குப்பா, எப்போ இவங்க எல்லாம் ஃபுட்பால் ஆட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி வந்துட்டு ஓகே இப்போ இப்படி வைப்போம், ஹூ இஸ் கோயிங் டு பி யுவர் பிளேயர் ஆஃப் தி சீசன்? லிவர்பூலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம இந்த பாட்காஸ்ட் எப்போ ஆரம்பிச்சிருந்தாலும் சாலா சைன் பண்ண பிறகு பிளேயர் ஆஃப் த சீசன் யாராக இருப்பான்னு கேட்டால் நான் சாலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இஸ் கன்சிஸ்டன்சி ஹாஸ் பீன் ஃபினாமினல். லைக் ஒன் மேன் ஸ்டாராக இருக்கான் அட்டாக்ல ஆஸ் வெல் அஸ் லீடர்ஷிப்பில் நிறைய கிளச் மூமெண்ட்ஸ். ஸோ நான் வந்து வேர்ட்ஸு இல்லை ஆலிசன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சாலாவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண விரும்பலை. அதனால கிங்கு தான் எனக்கு எப்பவுமே. அப்போ நான் அந்த கொஸ்டின் இப்படி இருக்கிறேன், சாலாவை தவிர எனக்கு வந்து ஐ பர்சனலி ஃபீல் கேக்போ வில் ஹாவ் அ வெரி குட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் சீசனே வந்துட்டு அவனை வந்து நம்ம தலைவன் கிளாப் வந்துட்டு நம்பர் 8
நம்பர் நம்பர் 9 9 எக்ஸாக்ட்லி சென்டர்ல ஆட வச்சு அதெல்லாம் போட்டு அதெல்லாம் அது கேரகர்லாம் பண்ணி திட்டிருந்தான், ஞாபகம் இருக்கா? இஸ் பிளேயிங் கேம் இந்த ஸ்லோ அந்த மேட்ச் மோஷன். இன்னும் எனக்கு கண்ணுக்குள்ளே இருக்கு. கேக்போவை வந்து அந்த மேட்ச் முடிஞ்சோன்னு தூக்கிட்டே போய் வித்துருங்கடான்ற அளவுக்கு வந்துட்டு அவ்வளவு மோசமா ஆடினான் அந்த மேட்ச். ஸோ அப்படி ஆடின ஒருத்தன் அவனை தூக்கி அவன் நேச்சுரல் பொசிஷன்ல போட்ட உடனே இப்போ அவன் அவனோட நேச்சுரல் ஸ்ட்ரைக்கிங் ஷாட் இருக்குல்ல, அந்த ரைட் ஃபுட் உள்ள அவன் கட்டிங் பண்ணி வர்றது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஷாட் தெரியுமா? ஐயோ, அது சேவ் பண்ணவே முடியல. பிரைட்டனோட போன சீசன் கேரபாவோ கப்ல ஒரு கோல் அடிப்பான். லைக் நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல்ஸ் லாஸ்ட் சீசன் அதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷாட்டை, ஒரு ஃபினிஷிங் வந்து நம்ம சென்டர்ல போட்டு வந்து அன்லிஷே பண்ண முடியாம வச்சுட்டு இருந்தோம் இவ்வளவு நாள். ஸோ ஐ திங்க் கேக்போ வில் ஹாவ் அ குட் சீசன் அபார்ட் ஃப்ரம் சாலான்னு எனக்கு தோணுது. ஐ வுட் லைக் டு கோ ஃபார் சம் நியூ சைனிங். ஆனால் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப ஆப்வியஸாக இல்லாமல் நம்ம வந்து ஒரு பயங்கரமான கர்கஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு போன சீசன் பேர்ன் மவுத்துக்கு பயங்கரமான அட்டாக்கர் as நான் well as டிஃபெண்டராக நான் இருந்திருக்கான். கேக்போவோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றதே கர்கஸோட அதுவும் ஒரு ரீசன் தான். வேர்ட்ஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்? மோஸ்ட் வேர்ட்ஸ் எக்ஸ்பென்சிவ் கிட்டயா? ட்ரான்ஸ்ஃபர் இந்த பிரீமியர் லீக் ஹிஸ்டரி. நான் வந்து இப்போ ஒரு 10 to 15 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஓவர் தி சீசன். ஏன்னா புது லீக், ஹீஸ் அன் யங் பிளேயர், அவன் அடாப்ட் ஆகணும். பட் குவாலிட்டி அவன்கிட்ட இருக்கு. சில பேர் சில சில செல்சி தீய சக்திகள்லாம் வந்துட்டு காய் ஹாவர்ட்ஸ் இந்த மாதிரி தாண்டா ஆடிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்ஸ் பண்ண பாக்குறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவனோட ஜெர்மன், நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அவன் ஜெர்மனிக்கு ஆடின மேட்ச்ல நான் பார்த்திருக்கேன், க்ளோஸா நான் பார்த்திருக்கேன். அவனால கண்டிப்பா அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த மாதிரி ஆடுற ஒரு பிளேயரால வந்துட்டு நம்ம பிரீமியர் லீக்ல இருந்து ஆட முடியாதுலாம் கிடையவே கிடையாது. அந்த ஸ்லாட்டை பத்தி நம்மளுக்கு சாலா இம்ப்ரூவ் பண்ணிட்டான், கேக்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டான், கர்டிஸ் ஜோன்ஸ் லுக்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேயர், கிராவன்பர்க் லுக்ஸ் எ டிஃப்ரெண்ட் பிளேயர். இவ்வளவு பிளேயர்ஸ் மாத்தி இருக்கவனுக்கு ஆல்ரெடி டேலண்டா இருக்க வேர்ட்ஸை மாத்த முடியாதா? ஸோ 10 to 15 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த சீசனை கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன் அவன்கிட்ட. ஐ வுட் ஆல்சோ சே ஸோ. ஏன்னா வந்து இந்த வாட்டி வந்து ஐ திங்க் கார்னர்ஸ் வந்து போன சீசன் அலெக்சாண்டர் ஆனன்ட் இருந்தான், இப்போ இல்லை. கேவலமா ஆடணும்டா ஸோ நம்மளுக்கு. ஸோ இந்த சீசன் வந்து ஐ திங்க் ட்ரைனிங் வீடியோஸில் வேர்ட்ஸ் தான் வந்து கார்னர்ஸ் எடுக்கிறான். அண்ட் பார்த்தேன் ஃப்ரீ கிக்ஸ் வந்து லைக் வேர்ட்ஸும் வேண்டேக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்தேன். ஸோ ஐ திங்க் பார்த்தேன் செட் பீஸ்லேயும் வந்து ஐ திங்க் ஹி வில் ஹேவ் அ சே. ஸோ 15 to 20 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டெஃபினட்டாக இருக்கணும் அப்படின்னு ஐ திங்க் டு ஜஸ்டிஃபை இஸ் ப்ரைஸ் டேக் as well as என்ன சொல்கிறது, அவனுக்கு மேலே இருக்க ஒரு ப்ரெஷர் போகணும் லாங் டேர்மில். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சீசன் பர்ஃபார்ம் பண்ணலனா, வெரி ஃபியூ பீப்புள் பிக் மணி சைனிங்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஷைன் ஆகலைன்னா செகண்ட் சீசன் வந்து தே கேம் பேக். நான் வந்து கேசேடோ சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் வாஸ் வெரி பேட் பட் லாஸ்ட் சீசன் வந்து இட் வாஸ் ஃபினாமினல். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் லைக் கொஞ்சம் ஐட் பி ஹாப்பி. பார்ப்போம் இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வேற வந்து சுத்தி இருக்க ஃபேன் பேஸ்லாம் வாய் விட்டு உரண்டை இழுத்து வச்சிருக்கோம். லிவர்பூலுக்கு வந்து இந்த சைஸ் ஆஃப் தி கிளப் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரெஷர் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரெஷரே கிடையாது. சக்சஸ்ஃபுல் டீம் இன் இங்கிலாந்து, ரைவல்ஸ் வந்துட்டு அங்கங்க வந்து நீந்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஒரு கிளப்பா இருக்கட்டும், ஒரு கோச்சா இருக்கட்டும், ஒரு டைரக்டர், ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் அண்ட் அதுக்கு மேல இருக்க எக்ஸிக்யூட்டிவ் லெவல் செட்டப்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு பக்காவா அமைஞ்சிருக்கு. ஆஸ் அ பிராண்டாவே வந்து ஐ திங்க் வி ஹவ் க்ரோன் அ லாட். ஐ திங்க் மோஸ்ட் வேல்யூபிள் கிளப்ஸில் ஐ திங்க் இந்த டாப் 5 நம்ம கண்டிப்பாக திரும்பி ஐ திங்க் வி ஹவ் கிவன் அ கம் பேக் ஆஃப்டர் லாங் டைம். ஸோ ஒரு கிளப்பே ஒரு நல்ல ஸ்பேஸ்ல இருக்கு. இது வந்துட்டு இந்த ஆல்மோஸ்ட் 1995ல இருந்து 2012-14 வரைக்கும் வந்துட்டு டைட்டிலே அடிக்காம பார்த்து தோண்டு போன லிவர்பூல் ஃபேன்ஸ்க்குலாம் வந்துட்டு இது வந்து ஒரு கோல்டன் பீரியட். அண்ட் நம்ம வி ஷுட் பி கிளாட் நம்ம ஆன்லைன் ஏரால நம்ம பேண்டர் ஏரா இல்லைன்னு சொல்லிட்டு. இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் வச்சு செஞ்சிருப்பாங்க, நம்ம தேடி தேடி எழுதிருப்போம். எனக்கு நேற்று திடீர்னு என்னன்னு தெரியல, கனவுல கிறிஸ்டியன் பென்டெக்கே எல்லாம் வந்துட்டு போனோம். ஃபேபியோ பொரினி ஞாபகம் இருக்கா? கிறிஸ்டியன் வென்டெகே, ஃபேபியோ பொரினி, பொரினி, ரிக்கி லாம்பர்ட், ரிக்கி லாம்பர்ட். இதுல என்னன்னா இவங்க 3 பேர் ஒன்னா ஆடுறத கூட நம்ம பார்த்திருக்கோம். இவங்க 3 பேர் தனித்தனியா ஆண்டாலே பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எரால இருந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் எரால இருக்கிறது ஐ திங்க் வி ஷுட் என்ஜாய் த ரைட். நம்ம ரொம்ப யோசிக்காம ரைவல் ஃபேன்ஸ் என்ன சொல்றான்னு ஏன்னா கேட்காம. இதெல்லாம் ஏன்னா எல்லா பெரிய கிளப்புக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டவுன்ஃபால் வரும், ஓகேவா? அந்த டவுன்ஃபால் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். இந்த பண்ணா போச்சு இன்னைக்கு லிவர்பூல் பத்தி. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? லிவர்பூல் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம அடுத்த வருஷம் வந்துட்டு ட்ரிபிள் அடிக்க போறோமா, குவாட்ரபிள் அடிக்க போறோமா, இல்ல ஐபிஎல், ஐஎஸ்எல், வேர்ல்டு கப்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட சேர்த்து ஜெயிக்க போறோமா? எல்லாத்தையுமே கமெண்ட்ல போடுங்க. அண்ட் ஃபெலோ லிவர்பூல் ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.
ஃபார் ஒன்லி கால்பந்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. தேங்க்யூ.